ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம மணி அஃபிஷியல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான மூவி பற்றி பார்க்க போகிறோம். அந்த மூவினோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தவறு செய்தால். இந்த படத்தினோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மணி தாமோதரன். இந்த படத்தில் வந்து எம்எஸ் பாஸ்கர், நமோ நாராயண் சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தினோட ஸ்டோரி சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த படத்தினோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 பசங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு சினிமா ஃபீல்டுக்கு உள்ளே வராங்க. அவங்களுக்கு வந்து சரியான வாய்ப்பு அமையாததால் ஒரு வாடகைக்கு வீடு எடுத்து தங்கியிருக்காங்க. அவங்க வந்து ஹவுஸ் ஓனர் வந்து டார்ச்சரால் அவங்க வீட்டை விட்டு வெளியே வராங்க. வெளியே வந்தவங்களுக்கு தங்கறதுக்கு கூட இடமில்லாமல் ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அப்போ ஒரு ரிலேஷன் மூலமாக ஒரு லாட்ஜில் தங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊரில் ஒரு எலெக்ஷன் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து 3 கட்சிக்காரங்க அந்த ஏரியாவில் போட்டியிடுறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு கட்சிக்காரங்க கிட்ட ஒரு பொண்ணோட லிங்க் இருக்கிற மாதிரி இன்னொரு எதிர்கட்சிக்காரங்கிட்ட போட்டு கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து எதிர்கட்சியாக இருக்கிறவங்க ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க நம்மளுக்கு காசு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தை ஏற்படுத்திக்கிட்டு உடனே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணோட அந்த அரசியல்வாதிகள் லிங்க் இருக்கிற மாதிரி போட்டு அதன் மூலிமா அவங்க காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு பல சிக்கல்கள் ஏற்படுது. அதுக்கப்புறமும் அவங்கக்கிட்ட காசு வாங்கினாங்களா, இல்லை அந்த அரசியல்வாதிகள் அந்த பணத்தை அவங்களுக்கு கொடுத்தாங்களா, இல்லது இந்த சப்ஜெக்டை வெற்றிகரமாக செஞ்சு முடித்தாங்களா, அவங்க பணக்காரர் ஆனாங்களா அப்படிங்கிறது தான் இந்த படத்தினோட ஸ்டோரி. இந்த படத்தினோட பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தினோட பாசிட்டிவ் வந்து ஒரு திங்கிங்கான கதை தான். இந்த கதை வந்து சொல்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரம் எடுத்துக்கிட்டாங்க. அந்தளவுக்கு ஒர்த்தான படம் தான் இது. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஹவுஸ் ஓனர்லேருந்து வெளியே வரும்போது அது ஒரு 10 நிமிஷம் அந்த படம் ஓடுது. அது உண்மையிலே அந்த சீனில் உண்மையிலே வேறு லெவல் இருக்குது. அந்த மாதிரி தான் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணால் தான் அந்த ஒரு ஆடியன்ஸாக நம்ம உட்காந்து பார்க்கும்போது அது வந்து நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரேஜே தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த அரசியல் கதைக்கு போனதுக்கப்புறம் அவங்க கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அந்த ஏஐ இப்போ வந்திருக்கிற டெக்னாலஜியெல்லாம் யூஸ் பண்ணி அவங்க அந்த வீடியோவும் கனெக்ட் பண்ணி அது இது பண்ணுறதுனால ஏஐ மூலமாக பண்ணுறதுனால அது வந்து நம்மளுக்கு என்னென்னா கொஞ்சம் அந்த போர்ஷன்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்த மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யப்படுத்தியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா அதிகமாக இருந்திருக்கும். அந்த ரூமுக்குள்ளேயே படம் முடித்த மாதிரி இருக்குது. அது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த படத்தில் இருக்கிற நெகட்டிவ் நிறைய இருக்குது. நெகட்டிவ்னு சொல்கிறதுன்னு பார்த்திங்கன்னா, எம்எஸ் பாஸ்கர், நமோ நாராயணன் அந்த பசங்க 4 பேர், அப்புறம் ஒரு சீனுக்கு மட்டுமே வர அந்த அட்வைசர் அவருன்னு சொல்லிட்டு நிறைய பேர், அதாவது பொறுப்பான ஒரு இது கொடுத்துருந்தா கூட நம்மளுக்கு வந்து அது படமாக பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக இடையில இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு சில விஷயங்கள் அதையே சுற்றி வர்ற மாதிரி இருக்குது. அவ்வளோதானே தவிர இந்த படம் முழுநீளமாக மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு டைம் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுறக்கூடிய ஒரு படம் தான் இது. மற்றபடி இந்த படத்தில் வந்து ஒரு வேறு ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிறதுக்கு இல்லை. உங்களுக்கு பார்த்து கண்டிப்பாக இந்த படத்தை நம்ம என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒருவேளை பிடிச்சாலும் பிடிக்கலாம். இந்த படத்துக்கு வந்து ஒரு 45 to 50 மார்க்குள்ளே நம்ம கொடுப்போம். அதுக்குண்டான ஒருத்தான படம் தான் இது. இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.